ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பிப்ரவரி 1 வந்து நமக்கு யூனியன் பட்ஜெட் இருக்கு. அந்த யூனியன் பட்ஜெட் இருக்கிற அன்னைக்கு நமக்கு வர்த்தகம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை தான் நம்மளுக்கு வந்துட்டு பட்ஜெட் டேவா இருந்தாலும் கூட நமக்கு வந்து பங்கு சந்தை வர்த்தக நாட்களாக இருக்க போகிறது. இதில் எல்லாத்துக்கும் ஒரு உணர்ச்சிவசமா என்னன்னா, ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி மார்க்கெட்ல இந்த மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை ஏதாச்சும் ஒரு ப்ரிடிக்ட் பண்ணி நமக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிப்பீங்க. ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க, ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க இதை பண்ணலாம். புதிதாக இருக்கிறவங்க வந்துட்டு இந்த சுனாமியில் நம்ம நீச்சல் அடிக்கணும் அப்படிங்கிற கான்செப்டை விட்டுருங்க. முதல் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு பார்க்கும் அனுபவத்துக்கு இதை ஏற்றுக்கோங்க. இதில் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொஞ்சம் தவிர்த்து விடுங்கள். இல்லை கண்டிப்பாக நான் செஞ்சுதாக அப்படிங்கிறவங்க செஞ்சுக்கோங்க. ஆனால் இதை தவிர்த்து இது ஒரு அனுபவமாக, சரி இது அனுபவம்னு எப்போ பார்த்தாலும் அனுபவமாக எடுத்துகிட்டே இருந்தால் எப்போ தான் ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கன்னு சில பேருக்கெல்லாம் தோணும். ட்ரேட் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய அனுபவம் என்னன்னே தெரியாமல் போய் நம்ம கேபிட்டல் லாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இப்போ நமக்கு நிறைய பேர் வந்து நான் ஸ்ட்ராடல் பண்ணட்டுமா, ஸ்ட்ராங்கல் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்க, நம்ம ஏடட் பிரீமியம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட்னு சொல்லிட்டே இருக்கிறோம். சிலருக்கு வந்து இது புரிதல் ஏற்படும், சிலருக்கு வந்து புரிதல் ஏற்படாது. இதை வந்து கொஞ்சம் உன்னிப்பாக கொஞ்சம் விரைவாகவும் சொல்ல நான் முயற்சி பண்ணுறேன். இது நேற்று பாருங்க, நமக்கு இந்த இடத்துல இருக்கிற ப்ரீமியத்தை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, கையில் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நிறைய பேர் வந்து மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணுறதில்ல, அதே மாதிரி வரைபடத்தை பார்க்குறீங்க. முதல்ல இங்கே எப்படி கணக்கீடுகள் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பாருங்க. நிறைய நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்கு நான் கணக்கீடு பண்ணணும், நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு நான் பண்ணுற இதுலேயே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்லேயே நான் இந்த அமௌண்ட் போட்டேன், எனக்கு என்ன ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோனாலும் அதுவே வந்துடுது, அப்புறம் எதுக்கு நான் கணக்கீடு பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். புதிதாக இருக்கிறவங்க கையில் கணக்கீடு பண்ணுங்க. அதில் உங்களுக்கு புரிதல் ஏற்பட்ட பின் தான் நீங்கள் ஆட்டோமேட்டட் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகும். நிறைய விஷயம் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கலாம், ஆனால் வந்து அது எப்படி இயங்குதுன்னே தெரியாமல் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அதோட புரிதலுக்காக நம்ம பார்க்கலாம். 25,450 கால் போட்டை நம்ம எடுத்திருக்கிறோம் நேற்று. நமக்கு வந்து ஸ்பாட் அங்கே இல்லையே, ஃபியூச்சர் மட்டும்தானே இங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஃபியூச்சர் வேறு இடத்துல, நமக்கு ஸ்பாட் வேறு இடத்துல இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டு 25,320க்கு க்ளோஸ் ஆகிருக்கு, 98 பாயிண்ட் மைனஸ். அப்போ 100 பாயிண்ட் ப்ளஸ் பண்ணால் நமக்கு எங்கே வரும், 25,420 அப்படிங்கிற இடத்துல வரும். மந்த்லி ஃபியூச்சர் நமக்கு கண்ணுக்கு தெரியும், ஆனால் வீக்லி, அதாவது பிப்ரவரி 3ஆம் தேதியோட ஃபியூச்சர் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாது. இதை நம்ம செயற்கையாக கணக்கீடு பண்ணலாம். அதை வந்து நமக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் படி சேம் ஸ்ட்ரைக்கோட கால் புட்டோட டிஃபரன்ஸ் தான் நமக்கு வந்து ஃபியூச்சர், அதாவது இந்த வீக்லி ஃபியூச்சர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் என்ன, புட்டு வந்து நமக்கு 184 ரூபாய், கால் வந்து 188 ரூபாய். அப்போ இதற்கு உண்டான டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா 4 ரூபாய். இப்போ இந்த 4 ரூபாய், இதில் கால் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் அதிகமாக இருக்கா, புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். இதில் கால் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் தான் இங்கே அதிகம். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டிஃபரெண்ட்டை வந்து இந்த 450ஓட ஆட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன வருது, 25,454 அப்படிங்கிற விடை கிடைக்குது. அப்போ இது நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா 34 ரூபாய் பிரீமியத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது இந்த வீக்லி ஃபியூச்சர், அதாவது பிப்ரவரி 3ஓட ஃபியூச்சர் வந்து நமக்கு இருக்கிறது 25,454, அதாவது நேற்றைய க்ளோஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இதுல இருக்கிறது என்னன்னா, எப்பவுமே சில விஷயத்த உங்க கண்ணுக்கு முன்னாடி எழுதிருங்க. நமக்கு விலை முக்கியம் இல்லை, வித்தியாசம்தான் முக்கியம். இதை பற்றி ஒரு தனி காணொலியை நம்ம பதிவு பண்ணணும்னு இருக்கிறோம். அதோட உங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்குண்டான பதிவு பண்ணலாம். அப்படி அந்த பதிவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா, உங்களுக்கு விலை முக்கியம் அல்ல, வித்தியாசம்தான் முக்கியம் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்துட்டு பதிவு பண்ணுங்க. எத்தனை பேர் பதிவு பண்ணுறீங்க, எத்தனை பேர் லைக் கொடுக்குறீங்கன்னு பார்த்துட்டு அதற்குன்னு ஒரு தனி காணொலி நிதானமாக நம்ம வந்து பதிவு பண்ணலாம்.
இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஏடிஎம் பதிவு, அதாவது ஏடிஎம் விலை. இந்த ஏடிஎம் விலை வந்து 184 அப்ப 186ன்னு எடுத்துக்கிறேன். இதுல என்னன்னா அட் த மணி அப்படின்னு எடுத்துட்டா யாரு அட் த மணியா இருந்தாலும் அந்த இடத்துல அட் த மணியில இருக்கும்போது ஃபியூச்சர் அங்க இருக்கும்போது காலுடைய விலையும் புட்டோட விலையும் சமமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க கொடுத்திருக்கிற விதி. இது வந்துட்டு நமக்கு யார் அட்டமணியா இருக்காங்களோ எக்ஸ்பெரியில அவங்க ஜீரோவா இருப்பாங்க. அப்போ மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் இல்லாம இருக்காது. அப்ப மார்க்கெட் எப்பவும் மூவ்மெண்ட் இருக்கும். அப்ப இப்ப நேற்றைய 25,450 ஸ்ட்ரைக் வந்து தான் ஏடிஎம் இருக்கக்கூடாதுன்னு கால் ஆப்ஷன் விருப்பப்பட்ட மார்க்கெட் என்ன ஆகும்? 25,450க்கு மேல இருக்கும். புட் ஆப்ஷன் வந்து நான் ஐடிஎம் இருக்கும்னு விருப்பப்பட்டாங்கன்னா மார்க்கெட்ல வந்துட்டு 25,450க்கு கீழே இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வர்த்தகம் ஆகணும். அப்போ எக்ஸ்பெரி வந்து ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிற கான்செப்ட். அதே மாதிரி எக்ஸ்பெரி அன்னைக்கு ஐடிஎம் ஆப்ஷனுக்கு உண்டான இன்ட்ரென்சிக் வேல்யூ மட்டும் இருக்கும். டைம் வேல்யூ அதாவது எக்ஸ்டென்சிக் வேல்யூ வந்து 0 ஆயிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கான்செப்டை கிரியேட் பண்ணணும். இங்க பாருங்க, இப்போ இந்த வேல்யூ இருக்கா, அப்ப இது காமன் ஏடிஎம்னு அர்த்த பேரு. இதுக்கு பேர் வந்து காமன் ஏடிஎம்னால இந்த 186க்கு யாரெல்லாம் ஃபியூச்சர் இப்போ வந்து நமக்கு 25,450 இங்க இருந்து ஸ்ட்ரைக்ஸ் எப்படி இருக்குன்னா நமக்கு 25,500 மேல இருக்கு, கீழே 25,450, 400, 350, 300, 250, 200, 150 அப்படியே வரிசையா ஸ்ட்ரைக் மேல வந்து அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகும்னா கால் ஈக்குவல் டு புட் அப்படின்னு நடக்கணும். அந்த கால் ஈக்குவல் டு புட் நமக்கு இந்த 186க்கு கீழே இருக்கிறாங்களா இல்ல மேல இருக்கிறாங்களா அப்படிங்கிறத இங்க பார்க்கலாம். இது உன்னிப்பா கவனிங்க. இப்போ வீக்லி ஃபியூச்சரோட லோ, வீக்லி ஃபியூச்சரோட ஹை. உங்களுக்கு ஸ்பாட்டோட ஹை லோ தெரியும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்பாட்டோட ஹை, ஸ்பாட்டோட லோ தெரியும். ஆனா வீக்லி ஃபியூச்சருக்குன்னு ஒரு ஹை லோ இருக்கு. அப்ப அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இதை பார்க்க போறோம். இப்ப நான் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா 25,450 புட்டோட நமக்கு மேல ஹை தெரியும்னா மீட்டிங் பாயிண்ட் 450க்கு மேல இருந்திருந்தது அப்படின்னா கால் ஹை மைனஸ் புட் லோ அப்படிங்கிறத நான் எடுத்திருப்பேன். ஆனா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலோட ஹை 181, புட்டோட லோ வந்து 224. அப்ப இங்க மீட்டிங் பாயிண்ட் நடக்கல அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்போ காலுடைய ஹைக்கு மேலதான் புட்டோட லோ வந்து இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இதோட டிஃபரெண்ட்டை கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 25,450ஓட மைனஸ் பண்றோம். அப்படி தெரிஞ்சதுன்னா நமக்கு வீக்லி ஃபியூச்சரோட ஹை தெரிஞ்சிடும். அப்ப இதற்கும் உண்டான டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா 224, 181 நம்ம மைனஸ் பண்றோம். அப்போ 4ல் 1 போச்சுன்னா 3, 12 8 போச்சுன்னா 4, 43 புள்ளிகள் வருது. அப்ப இந்த 43 புள்ளிகளை கழிச்சிட்டோம் அப்படின்னா 407 அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடைக்குது. ஸோ இதுதான் நமக்கு வீக்லி ஃபியூச்சர். அப்ப இந்த வீக்லி ஃபியூச்சர் பாருங்க 25,400க்கு மேல இருக்கிறதுனால கால் வந்து புட், அதாவது புட்டோட வேல்யூ விட காலோட வேல்யூ 7 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கணும். ஆனா நம்ம மீட்டிங் பாயிண்ட் எங்க இருக்கு, நமக்கு 186ல இருக்கு. அப்போ இந்த 186 பேஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கலாம். அப்போ இங்க நமக்கு 186 மீட் பண்ணியிருக்கா இல்லையா, அப்போ வந்து புட்டோட வேல்யூ விட காலோட வேல்யூ 7 ரூபாய் இருக்கணும். அப்ப 25,400ல 186 இருந்திருக்க வேண்டும். இது டிகே வேணா 186க்கு கீழே மீட் பண்ணுவாங்க. இதே அப்ரிசியேஷன் மோடா இருந்திருந்ததுன்னா 186க்கு மேல மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை கவனிக்கலாம். அப்போ நான் 25,400க்கு போறேன். பாருங்க 25,400 நான் என்ன போட்டிருந்தேன், காலோட வேல்யூ புட்டோட வேல்யூ விட 7 ரூபாய் ஜாஸ்தி இருக்கணுமா. காலோட லோ 198, புட்டோட வேல்யூ 205. அப்ப 7 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கா. ஆனா நான் என்ன சொன்னேன், 186க்கு தான் மீட் பண்ணிருக்கணும்னு சொன்னேன். அப்ப இந்த 186 அப்படிங்கிறது புட்டு வரவே இல்லை, கால் வந்து 186 இருக்கு. இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மார்க்கெட் வந்து இறங்கி இருக்கு. அப்ப இறங்கி இருக்கு அப்படிங்கும் போது நமக்கு கால் செல்லர் புட் செல்லர் அப்படிங்கிற அடிப்படையில பார்த்துட்டோம் அப்படின்னா இங்க கால் செல்லருக்கு பெருசா டிகே ஏற்படவே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு.
புட் செல்லருக்கு என்ன இருக்குன்னா வேல்யூ வந்துட்டு அப்ரிசியேஷன் மோட்ல இருந்திருக்கு. இப்போ மார்க்கெட் கீழே இறங்கும் போது புட் செல்லருக்கு ஆக்சுவலா எவ்வளோ இருக்கணுமோ அதை விட எக்ஸ்ட்ரா வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்களுக்கு லாஸ், அதாவது லாஸ் வந்து அதிகமா இருந்திருக்கும். இதுவே ரெண்டு விஷயத்த நம்ம யோசிக்கணும். மார்க்கெட் வந்து நேற்றைய தினம் ஏற்றத்துல முடிஞ்சிருக்கு. அப்ப ஏற்றத்துல முடிஞ்சிருக்கும் போது புட் செல்லர் வந்துட்டு ப்ராஃபிட்ல இருந்திருப்பாங்க. கால் செல்லர் வந்துட்டு அவங்களுக்கு செல் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா ஹியூஜ் லாஸ்ல இருந்திருப்பாங்க. அப்படி ஒரு எக்ஸாம்பிள். அப்ப இன்னைக்கு மார்க்கெட் டவுன் ஆகுது. அப்ப டவுன் ஆகும்போது புட் செல்லருக்கு உண்டான ப்ராஃபிட் வந்துட்டு கம்மியாயிட்டே வரும். அப்ப அந்த கம்மியாகிறது என்னன்னா அதிகமான இம்பாக்டடா 185 ரூபாய் இருக்கிறவன் 205னா அப்ப அவனுக்கு வந்துட்டு அந்த ப்ராஃபிட் வந்து இன்னும் குறையுது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த 185க்கு தான் இவங்க எடுத்திருக்கணும். ஆனா 198, 205. அப்ப இங்க மீட்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இதற்குள்ளதான் இருந்திருக்கணும். இதுதான் காமன் ஏரியான்னு சொல்லுவாங்க. அப்ப இது பாத்தீங்கன்னா 7 ரூபா, அப்ப 201 ரூபாய்க்கு மீட் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு. அப்ப எவ்வளவு இருந்திருக்கணும்? 186. அப்போ 15 ரூபாய் மீட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடைச்சாச்சு. அப்ப 450 அடிப்படையில நம்ம லோவை போய் பார்க்க போறோம். லோக்கு என்னன்னா புட்டோட ஹை மைனஸ் காலோட லோ. புட்டோட ஹை என்ன? 351, காலோட லோ 110. அப்ப இது லெஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 240 பாயிண்ட்ஸ் நமக்கு வருது. இந்த 240 பாயிண்ட்ஸ்னா இந்த 450ஓட 240 வந்து லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 210 அப்படிங்கிறது வரும். அதாவது 25,210. அப்போ 25,200 கால் வந்து புட்டோட ஹையை விட நமக்கு 10 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கும். காலோட லோ வந்து ஜாஸ்தியா இருக்கும். இதை நான் போய் அப்படியே அங்க போட்டு பார்க்குறேன். சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும் பாருங்க. 200 காலோட லோ புட்டோட கையை விட 10 ரூபாய் இருக்கணும். இங்க பாருங்க, புட்டோட ஹை எவ்வளவு இருக்கு நமக்கு? 205 ரூபாய். நம்ம என்ன போட்டிருந்தோம்? காலோட லோ 10 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கும்னு போட்டிருந்தோம். அப்ப 215. இங்க பாத்தீங்கன்னா 218 இருக்காங்க. அப்போ மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா 200க்கு கீழே போகல அப்படின்னு தெரியுது. இப்ப இந்த இடத்துல பாருங்க 186க்கு மீட் பண்ணியிருக்கணும் ஒரு எக்ஸாம்பிளா இவங்க. ஆனா இப்ப என்னாச்சு? இவங்க மீட்டே பண்ணல. அப்ப பார்க்கும்போது மார்க்கெட் கீழே வரும்போது புட் செல்லர் வந்துட்டு 186 ரூபாய் இருக்க வேண்டிய பிரீமியம் 200 இருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகும்? புட் ஆப்ஷனை செல் பண்ணவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லாஸ் அப்படிங்கிற மாதிரி. ஆனா மார்க்கெட் கீழே வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கால் செல்லர் வந்து அந்த ப்ராஃபிட் எடுக்கிறதுக்காக, டிகேவை எடுக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க? செல் பண்ணுவாங்க. ஆனா இவங்களுக்கு பிரீமியமே கரையல அப்படிங்கிற ஒரு இடம் கிடைக்குது. ஸோ இந்த அர்த்தத்தில் தான் நம்ம மார்க்கெட்டை பார்க்கணும். ஸோ இந்த இடம் வரும்போது இந்த 25,200 காலுக்கு வந்து 186 ரூபா சப்போர்ட்டா இருந்திருக்கும். ஸோ இதை வந்து உன்னிப்பா நீங்க கவனிக்கணும். இதற்காகத்தான் இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் இப்போ நான் பண்ணனல. இதோட டேட்டாஸை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மேனுவலாக போட்டேன். இது சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து நம்ம வந்துட்டு நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு நம்ம இதை வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டாஸை போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஷோ ஃபியூச்சர்னு கொடுத்துட்டா அதுவே காமிச்சிருக்கும். இப்போ நான் பதிவு பண்ணல 210 கீழே, அதே மேலே வந்துட்டு 407. ஸோ அந்த டேட்டா வந்துருச்சு பாருங்க. 25,406, 25,208. ஸோ இந்த டேட்டாஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இதை மேனுவலாக நான் போடுறதை விட இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது அப்படியே காமிச்சிடும். அது போக இங்கே நம்ம வந்து புட் செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் நேற்று புட்டோட லோவை மைனஸ் பண்ணி வந்த இடம், இந்த இடத்த மார்க்கெட் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும், இந்த பேரல் ஏரியாவை நம்ம மார்க்கெட் வந்துட்டு அது ஒரு சஸ்டைனபிளாக அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கு. அது போக இது மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் 450 கால் புட். இது 450 கால் புட்டே நமக்கு மீட்டே ஆகலை அப்படிங்கிறதும், ஆனால் மார்க்கெட் 450 வரல, கிட்டத்தட்ட 450 கால் வந்து 186 நியர் வந்திருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவும் நமக்கு கிடைச்சிருக்கு. இது மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டை இது கொண்டு வரும். இன்னைக்கு பூரா பாருங்க மார்க்கெட் வந்து மேலே கீழே நல்லா ஸ்பீடாக ஒரு வால்டைல் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரீமியம் கரையாம 2 ப்ரீமியம் அப்ரிசியேஷன் ஆயிருக்குன்னு பார்த்தோமா? கடைசியில் பாருங்க பருத்தி முட்டை குடோன்லேயே இருக்கிற மாதிரி 350 வரும்போது 185, 185ன்னு அந்த ப்ரீமியம் ஆயிட்டாங்க. ஸோ இது ஆப்ரேட்டட் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு யாரெல்லாம் மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்களோ உங்களுக்கு தெரியும். இந்த இடம் 300 வந்து மார்க்கெட் சஸ்டெயினபிளாக இந்த இடத்துல பாருங்க, இதுதான் 25,300க்கு நான்
ஒரு கோடு போடுறேன். இருபத்தஞ்சு 300 அந்த இடத்த எவ்வளவு தூரம் மார்க்கெட் வந்துட்டு பேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இங்க பாருங்க, இந்த 25 300 எவ்வளவு தூரம் மார்க்கெட் வந்துட்டு பேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஏன் இந்த 25 300 பேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல ஸ்ட்ரேடல் 25 300 கால் புட்டதா ஸ்ட்ரேடலா இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் கார்ட்ல 25 300 காலும் 25 200 புட்டும் ஒரு ஸ்ட்ராங்கலா கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த இடத்துக்கு ஒரு மகிமை இருக்கு. அப்போ அந்த இடத்த எப்படி கேப்சர் பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க அப்சர்வ் பண்ணணும். இதெல்லாம் ஒரு கீ பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல நேற்று 25 300 கால் போட்டு இருந்தாங்க. அது ஸ்ட்ரேடல். இப்போவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அதே ஸ்ட்ரேடல்ல தான் முடிஞ்சிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சேஞ்சில் பார்த்தீங்கன்னா கால் வந்து 64 ரூபா இறங்கியிருக்காங்க, புட் வந்து 38 ரூபாய் தான் ஏறி இருக்காங்க. ஸோ இதையும் உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இப்போ நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்துட்டு லாங் ஸ்ட்ராங்கிள் பண்ணலாமா இல்லை வந்துட்டு ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் பண்ணலாமா, அப்போ அதாவது ஸ்ட்ராடலையும் லாங் ஸ்ட்ராடல் பண்ணலாமா இல்லை ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. அப்படின்னா என்னன்ட்டு நிறைய புதியவர்களுக்கு இருக்கும். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பெருசா மூவ்மெண்ட் ஆக போகுது அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப இந்த மூவ்மெண்ட்ல ஏதோ ஒரு பக்கம் பிச்சுட்டு போயிடுச்சு, அதாவது ஏதோ ஒரு பக்கம் நல்லா மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா எந்த பக்கம்னு என்னால கணிக்க முடியலையே அப்படின்னு சிலருக்கு தோணும். அப்ப இந்த தோணும் போது ஏன் ரெண்டையுமே வாங்கிட்டா என்ன, ரெண்டுமே பை பண்ணிட்டு மார்க்கெட் நல்லா தான் மூவ்மெண்ட் ஆக போகுது அப்படின்னு சிலருக்கு தோணும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லாங் ஸ்ட்ராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 186 186 இருக்கா, இப்ப கடைசியில மார்க்கெட் முடிஞ்சதுனால இந்த பிரீமியத்தை பை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இன்வெஸ்ட் பண்றது 370 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த மொமெண்டம்ல 370 ரூபாய்க்கு மேல ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்றீங்க, ஆட் பண்ணா 370க்கு மேல கிடைச்சாலே அவங்களுக்கு ப்ராஃபிட்டா. இது இன்னும் சொல்ல புரிஞ்சுக்கணும்னா 450 நேத்து இருந்தாங்களா, 450ல முடிஞ்சாங்களா, நேத்து 188 186னா நமக்கு 370 ரூபான்னு வச்சுக்கோங்க. 180 360 ரூபாய். அப்போ 5 நமக்கு 370 ரூபா நான் போட்டேன். இப்போ இந்த ரெண்டு பிரீமியத்தை இப்போ ஆட் பண்றேன். அப்போ 140 240. அப்போ என்ன அர்த்தம், நமக்கு 380 ரூபா இருக்கு. அப்புறம் நேத்து இந்த ரெண்டையுமே பை பண்ணவங்களுக்கு என்ன இருக்கும், அது வந்துட்டு மார்க்கெட்ல அவங்களுக்கு ஒரு 8 ரூபாய் ப்ராஃபிட்ல இருந்திருப்பாங்க. ரெண்டுமே பை பண்ணவங்களுக்கு. ரெண்டுமே செல் பண்ணவங்களுக்கு 8 ரூபாய் லாஸ்ல இருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கிளுக்கு உண்டான இதுக்காக நம்ம இது பண்றோம். அப்போ இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சது வந்து நம்ம 350 எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு பிரீமியத்தை 185 பிளஸ் 185 அப்படிங்கும்போது நமக்கு 370 ரூபாய் பிரீமியம் இருக்கு. அப்படின்னா இந்த ரெண்டு பிரீமியத்தையும் நாளைக்கு மார்க்கெட்ல நீங்க பார்க்கும்போது இந்த 350 இருக்கா, அப்ப இது நாளைக்கு வந்துட்டு இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணும்போது ஒரு 400 ரூபாய் வருது அப்படின்னா உங்களுக்கு 30 ரூபாய் ப்ராஃபிட் வரும். ஆனா இது எக்ஸ்பெரியில் என்ன ஆகணும் அப்படிங்கிறத கான்செப்ட். அப்ப 25 350 பிளஸ் 370, அப்போ 25 670, மன்னிக்கணும் 25 நான் 670 போட்டேன். 400 பாயிண்ட்ஸ் நம்ம பிரீமியத்தை ஆட் பண்றோம், இதோட பண்றோம்னா 25 750 வரும். அதில் 30 ரூபா கழிச்சிட்டோம்னா 25 720 வந்துடும். அப்போ அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 400 பாயிண்ட் கழிச்சோம்னா 24 950, அதோட ஒரு 30 பாயிண்ட் ஆட் பண்ணிட்டோம்னா 24 980. அப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 24 980க்கு கீழே போனாலோ அல்லது 25 720க்கு மேல போனாலோ லாங் ஸ்ட்ராடல் அப்படின்னு எடுக்கிறவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இல்ல இது மார்க்கெட் வந்து இதற்குள்ளதான் இருப்பான், 24 980ல இருந்து 25 700க்குள்ளதான் இருக்க போறான்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பிரீமியத்தை செல் பண்றீங்க அப்படின்னா இதுக்குள்ள ஏற்படுற பிரீமியம் டிகேவை நீங்க அனுபவிச்சுக்கலாம். ஸோ அதனால வந்து ஷார்ட் ஸ்ட்ராடல் இந்த இடத்துல பண்ணுவாங்க, அதே மாதிரி லாங் ஸ்ட்ராடல் பண்ணாங்கன்னா இதை தாண்டி போயிடணும். சரி, இந்த ரெண்டு அவுட் ரூப்பை எடுத்துக்கலாம். இப்போ லாங் ஸ்ட்ராங்கிள் ஆர் ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் பண்றவங்களுக்கு நான் என்ன பண்றேன், 25,000 ஸ்ட்ரைக்கையும் 25 700 ஸ்ட்ரைக்கையும் நான் கம்பைன் பண்றேன். இப்போ பாருங்க,
25,700 ஸ்ட்ரைக். இதோட காலோட பிரீமியத்தை எடுத்துக்கலாம். இந்த காலோட பிரீமியம் எடுத்துட்டா நமக்கு எவ்வளவு வருதுன்னா 64 ரூபா வருது. 64 25,700 கால். இப்போ இந்த பக்கம் 25,000 புட்டு. இது வந்து 69 ரூபா வருது. இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்றீங்க. 69 64. நான் சும்மா இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஸ்ட்ராங்கிள் நீங்க எந்த ஸ்ட்ரைக் வேணாலும் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். 133 ரூபா வருது. இப்போ இது ரெண்டையுமே செல் பண்றீங்க. இப்போ மார்க்கெட் வந்து 25,000க்கு கீழேயும் போகாது, 25,700க்கு மேல போகாது. நீங்க ஒரு முடிவு பண்றீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பிரீமியத்தை நீங்க செல் பண்ணிடுறீங்க. அப்ப மார்க்கெட் 25,000ல இருந்து 25,700க்கு உட்பட்டு மார்க்கெட் முடியும் அப்படின்னு முடிவு பண்ணா நீங்க இது ரெண்டையுமே செல் பண்ணிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்குள்ள இருந்தாங்கன்னா இந்த பிரீமியம் டிகே ஆகி உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். 133 பாயிண்ட் பேக்கெட் ஆயிடும். இல்ல இதை தாண்டி போயிட்டு மார்க்கெட் ஒண்ணு 25,700க்கு மேல போயிடும், இல்லைன்னா 25,000க்கு கீழே போயிடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பிரீமியத்தையும் நீங்க பை பண்ண நமக்கு 133. அப்ப 25,000ல இருந்து மைனஸ் 133, அப்ப 24,867. இந்த 25,700ல இருந்து 133 ஆட் பண்ணிடுங்க. அப்ப 25,833. இப்ப நீங்க இது லாங் ஸ்ட்ராக்கிள் இந்த ரெண்டு பிரீமியத்தை நீங்க பை பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் 25,833க்கு மேல போனா தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அதே மாதிரி 24,867க்கு கீழே போனா தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் லாங் ஸ்ட்ராங்கிள் எடுக்கிறவங்களுக்கு. இதுவே நமக்கு ஸ்ட்ராடல் பண்ணிடுறாங்க, நமக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்கிள் பண்ணிடுறாங்க. இதுக்கு பேர் வந்து நம்ம பேசுனது லாங் ஸ்ட்ராங்கிள் இதுக்கு பேர். அதாவது 25,000 புட்டையும் நீங்க பை பண்றீங்க, 25,700 காலையும் பை பண்றீங்க அப்படின்னா இதுக்கு பேர் வந்து லாங் ஸ்ட்ராங்கிள். இது 133 ரூபா நீங்க பிரீமியம் பே பண்றதுனால 24,867க்கும் 25,833க்கும். இதே வந்து ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் பண்றீங்க அப்படின்னா இந்த பிரீமியம் 24,867க்கு கீழே போகாம 25,833க்கு மேல போகாம மார்க்கெட் இதுக்குள்ள இருந்தா உங்களுக்கு இது வந்து ப்ராஃபிட்டை கொடுக்கும். ஸோ இதுல எது உங்களுக்கு பெஸ்ட் அப்படிங்கிறது நீங்க வந்து தீர்மானிக்கக்கூடிய தெரியணும். இதே மாதிரி நீங்க வேற எந்தெந்த ஸ்ட்ரைக் வேணாலும் நீங்க தேர்ந்தெடுக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அட்டமணியா இருக்கிற பிரீமியத்தை வச்சு நான் எடுத்துட்டேன் 25,350. இப்போ இந்த அட்டமணியை நீங்க வந்துட்டு ரெண்டுமே பை பண்ணா இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா லாங் ஸ்ட்ராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷார்ட் ஸ்ட்ராடல்னு சொல்லுவாங்க. புரியறதுக்காக நான் ஸ்ட்ராங்கிள்னா இந்த ரெண்டு அவுட் த மணி இந்த ரெண்டு எட்ஜையும் நான் பண்றதுனால 25,000 புட்டையும் 25,700 காலையும் நீங்க பை பண்ணீங்கன்னா லாங் ஸ்ட்ராங்கிள் சொல்லுவாங்க. ரெண்டையும் செல் பண்றீங்க அப்படின்னா ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி நீங்க வந்து சூஸ் பண்ணினீங்கன்னா கரெக்டா இருக்கும். இந்த நீ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 வர்த்தக நாட்கள் இருக்கு. இதை பேஸ் பண்ணி நமக்கு எப்படி இருக்கும்னு நீங்க பார்க்கலாம். புதிதாக இருக்கிறவங்க மேக்சிமம் மார்க்கெட்டை விட்டு அவாய்ட் பண்ணிட்டு நீங்க வெளியில இருக்கிறது பெஸ்ட். மார்க்கெட் வந்துட்டு நல்ல மூவ்மெண்ட் ஆனாலோ இல்லைன்னா ஸ்பீட் மூவ்மெண்ட், மார்க்கெட் கீழே போகும் திடீர்னு மேலே வரும், மேலே போகும் திடீர்னு கீழே வரும். அப்போ என்ன ஆகும்னா நீங்க வந்துட்டு ஏதாச்சும் ஒரு தப்பா ஸ்டாப் லாஸ் புட் பண்ணீங்கன்னா நிறைய ஸ்டாப் லாஸஸ் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இது பட்ஜெட் ட்ரேட் அப்படிங்கிறத வந்துட்டு நல்ல ப்ரொஃபஷனலைஸ்டு ட்ரேட் பண்றவங்க இதை ஏற்றுக்குவாங்க. நமக்கு ஈரோட்ல நமக்கு வந்துட்டு ஜனவரி 31 நமக்கு ஜிபு நிறுவனத்தோட நம்ம கம்பைன் பண்ணி பண்றோம். அந்த கிளாஸஸ் இருக்கு. அதுக்கு என்ரோல் பண்ணணும்னா நீங்க வந்து 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது போக சென்னையில நமக்கு வந்துட்டு பிப்ரவரி 7th வந்து நமக்கு இருக்கு. அப்போ அந்த என்ரோல் பண்ணனாலும் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பிப்ரவரி 1 நம்மளோட கட்டண பயிற்சி இருக்கு. விருப்பம் உள்ளவங்க அதனை பற்றி தெரிந்து கொள்ள நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.